ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 2 விதமான முருங்கைக்கீரை பவுடர் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கொத்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கை இலைகளை மட்டும் இது போல் பறித்து எடுத்துக்கலாம். இளங்கீரையாக இருந்ததுன்னா அதோட காம்போட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கீரை பறிக்கும் போது பழுத்த இலைகள் இல்லை பூச்சி கடிச்ச இலைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம பறித்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் ஆரஞ்சை விட 7 மடங்கு விட்டமின் சி இருக்குது. வாழைப்பழத்தை விட 15 மடங்கு அதிகமான பொட்டாசியம் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. வாரத்தில் ஒரு முறையாவது இந்த கீரையை நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ கீரையை அலசிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு காட்டன் டவலை வச்சு இது போல் கீரை மேலே அழுத்தி விடுங்க. அதில் இருக்க மாய்ஸ்சர் எல்லாமே போயிடும். இந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ஊற்றி எடுத்துடணும். இப்படி செய்யறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் இதை ஆற போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கீரையில் சுத்தமாக ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இந்த முருங்கைக்கீரையை 2 பெரிய பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இதை 3 நாள் வரைக்கும் நிழல்லையே வச்சு காய வைங்க. நைட் டைமில் பிளேட்டை மூடி வச்சுடுங்க. அப்போ தான் எதுவும் பூச்சி போகாமல் இருக்கும். இப்போ 3 நாள் கழித்து பார்க்கலாம். முருங்கை இலை நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ முருங்கை இலை பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 5 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ வறுத்த மிளகாயும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. ஜீரகம் பொரியிற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ வறுத்த ஜீரகத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இடித்து வச்சு 5 பல்லு பூண்டு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்குங்க. இது போல் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம காய வச்சு வச்சுருக்க முருங்கை இலையை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடுங்க. இப்போ இதையும் ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க முருங்கை இலையை அதில் சேர்த்துக்கலாம். இதை நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச அந்த பவுடரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முருங்கைக்கீரை கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச அந்த பவுடரை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ முருங்கை இலை வெயிட் லாஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை பருப்பு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த காஞ்ச மிளகாய், பூண்டு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி இந்த பவுடரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூட மிச்சம் இருக்கிற முருங்கை இலையை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், முருங்கைக்கீரை பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை பாட்டிலில் போட்டு நீங்கள் 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கிளாஸில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரை ஜீரகம் பொடி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பொடி எடுத்து இந்த வெதுவெதுப்பான தண்ணியில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ அரை எலுமிச்சைப்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதை உடனே குடிச்சிடுங்க. இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை நம்மளோட உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ்லாம் வெளியேற்றி நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ முருங்கைக்கீரை பருப்பு பொடி எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் முருங்கைக்கீரை பருப்பு பொடி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ முருங்கைக்கீரை பருப்பு பொடியில் இட்லி தொட்டு சாப்பிடுங்க. இதை குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தினம் சாப்பிட்ற சாதத்தோட கூட இதை சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவையான பொடி எடுத்து சாதத்தோடு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான உப்பு நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம். இல்லை எண்ணெய் சேர்க்காம கூட அப்படியே கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.